என்னை பொறுத்தவரையில் எனக்கு சுதந்திரனை தெரியும். சுதந்திரனுக்கு சர்வதேச ராஜதந்திர மட்டங்களில் ஒரு அறிமுகம், நல்ல அறிமுகம் இருக்குது, நட்பு இருக்குது, தொடர்பாளர்கள் இருக்குது, அங்கீகாரம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் ஓடிப்போய் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக அவையின் நிலைப்பாட்டை மாத்திர சக்தி பலம் ஒரு தனி நபருக்கு இருக்கும் என்று யாரும் சொன்னால் அது எனக்கு என்ன விளங்க இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலை இருக்குமானது உண்டு. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இத்தனையெல்லாம் சொல்லி போட்டு அல்லது அங்கே போய் அவரோட கதைச்சி போட்டு வந்து இப்படியெல்லாம் எழுதுகிற ஒரு ஆள் அங்கே போய் அரசாங்கத்துக்கு அது சாதரவாக நீங்கள் தீர்மானம் கொண்டு வரங்க கொண்டு சொல்லக்கூடுமா? அல்லது சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் சொன்னவரை? அது ஏற்கனவே இந்த ரெட்டவேடம் மாதிரி தானே வரும். இன்னொரு ரெட்டவேடம் இருக்குது, நான் பின்னும் சொல்கிறேன். அப்போ அது அப்படி அவர் செய்யலாது. இதெல்லாம் ஊக்கம். நீங்கள் அருகில் நின்றீங்களா சுமந்திரன் போய் அங்கே கதை கேட்க? முன்னுக்கு ஒரு எங்கள்கிட்ட புலனாய்வு இருக்குது, நான் புலனாய்வு சொன்னேன்டா, புலனாய்வு ஆதாரத்தோடு சொல்லுங்க. நின்ன இடத்துல இப்படித்தான் கேட்சவர், நான் அறியலன்றேன். அப்போ இதெல்லாமே விஷமத்தனமான ஒரு பிரசாரம். சுதந்திரன் போய் எங்கே சொல்கிறோம்? சுதந்திரன் சொல்லல. அடுத்தது ஏக்கிய ராஜ்யம். ஏக்கிய ராஜ்யவை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது வந்தால் பாராளுமன்றத்துக்கு வந்தால், ஏற்கனவே நாங்கள் நிராகரிச்சிருக்கிறோம். பாராளுமன்றத்துக்கு வந்தால் நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பார்கள், எதிர்த்து வாக்களிப்பார்கள் என்று நான் சொல்லியிருக்கேன். வணக்கம். கடந்த 3ஆம் தேதி நான் நடாத்திய ஊடக சந்திப்பை தொடர்ந்து தமிழ் தேசிய பேரவையினுடைய அல்லது தமிழ் காங்கிரஸினுடைய தலைவர் கவிந்துருமார் அவர்கள் பல விமர்சனங்களையும் கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். என்னுடைய கருத்துக்களுக்கு அவர் நன்றியும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அவருடைய கருத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் தமிழ் மக்களுடைய அரசியலிலே சில தெளிவுபடுத்தல்களுக்கு எங்களுடைய சந்திப்புகள் உதவும் என்று நான் நினைக்கிறேன். மக்களுக்கும் இது விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக அவர் 13வது திருத்தத்தை சைக்கிள் கட்சியை தவிர ஏனைய கட்சிகள் யாவும் அமல் செய்வதில் ஒற்றுமையாக இருக்கின்றன என்ற சொல்லை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அரசியலில் எனக்கு தெரிந்த அறிவு அடிப்படையில் அது சொன்னேன். இப்பொழுதும் சொல்கிறேன். அவர்கள் 2010 முரண்பட்டு ரெண்டு வரலாறு சொல்கிறார். அது அவருடைய வரலாறு, அது அவருடைய கருத்து. எங்களுடைய பக்கத்தில் 2017 பிறகு சம்பந்தன் ஐயா என்ன, சுமந்திரன் என்ன, ஏனையவர்கள் என்ன, மாகாண சபை முறையமே நிராகரிக்கவில்லை. அதுவே எங்களுடைய எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் அவர்கள் சொன்னது கிடையாது. ஆகவே அந்த நிலைப்பாட்டில் ஏனையவர்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறேன். என்னுடைய அரசியல் நிலைப்பாடு எப்பொழுதுமே இந்த தனி கட்சி என்ற நிலைப்பாடு சரி வராது, கூட்டு தலைமை என்றதை நான் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தனித்துவத்தை பேணிக்கொண்டு பொது விடயங்களில் ஒரு புள்ளியிலே நாங்கள் சந்தித்து அரசியலிலே முன்னெடுப்பது தான் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது முக்கியமாக ஒருவேளை நான் அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்றதை மற்றவர்கள் இதுவரையில் ஒருதர் மறுதளித்திருந்தால் ஒருவேளை கைதர்மார் சொல்வது சரியாக இருக்கும். ஆனால் அந்த வகையில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் எவையும் என்னுடைய கூற்றை மறுதளிக்கவில்லை. மாறாக EPR போன்ற அமைப்புகள் அதற்கு ஆதரவான பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகவே நான் கூறிய 13வது திருத்தத்தின் அடிப்படையிலான
முழுமையான அமுலாக்கத்திற்கான தொடர் முயற்சி சரியானது என்பதை மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். கஜேந்திரகுமார் 13வது திருத்தத்தையும் அரசியலமைப்பையும் குழப்பி இந்த ஏக்கிய ராட்சிய ஒற்றையாட்சி என்று ரெண்டையும் சேர்த்து கதைக்க துவங்குறார். மாகாண அது 38 வருடமாக தோல்வியடைந்த முறைமை என்றும் சொல்கிறார். நான் கேட்குறேன், இப்பொழுது இருக்கிற உள்ளூராட்சி முறைமை மாகாண சபைகள் சட்டத்துக்குள்ளே தான் அடங்குகின்றது. இப்போ உள்ளூராட்சி தேர்தல்களே அவர்கள் போட்டியிட்டவர்கள் தானே. அப்போ அது ஒற்றையாட்சி இல்லையா? ஏனென்றால் அந்த உள்ளூராட்சி என்பது மாகாண சபைக்கு பயிரப்பட்ட டிவோல்ட் சப்ஜெக்ட். அப்போ அதையெல்லாம் ஒற்றுமை இல்லை என்று அல்லது ஒற்றையாட்சி இல்லை என்று கருத்தை அவர் சொல்கிறாரான்னு எனக்கு விளங்க இல்லை. இதில் இன்னொரு இருக்குது, இந்த கஜேந்திரகுமார் எல்லாத்தையும் முடக்கம் என்று தான் சொல்கிறார். 13வது திருத்தம் ஒற்றையாட்சிக்குள்ள முடக்கம், பேருந்து அரசியலமைப்பு ஐக்கிய ராஜ்யத்துக்குள்ள முடக்கம், யுஎன்ஹெச்ஆரில் நாங்கள் எழுதுகிற கடிதங்கள் அது எல்லாத்தையும் அது சரி வராதினி அதெல்லாம் தான் கைவிட்டு வேறு எங்கேயும் போகணுமெண்டா எங்களோட பிரச்சனையை கொண்டு போய் யுஎன்ஹெச்ஆரிக்குள்ள முடக்கக்கூடாது. இப்போ எல்லாம் முடக்கக்கூடாதுன்றது தான் அவர்கிட்ட கருத்து. அது அவருடைய கருத்து, நாங்கள் அதே சவாலுக்கு உட்படுத்தலை. ஆனால் எங்களை பொறுத்த வரையில் 13வது திருத்தம் ஒன்றுமே இல்லாத இந்த நாட்டில் இருந்த ஒரு வகையான கட்டமைப்பில் 87க்கு முன்னர் பாராளுமன்றத்துக்கு அடுத்ததாக இருந்த ஒரே ஒரு கட்டமைப்பு உள்ளூராட்சி தான். அப்போ அதற்கு பதிலாக அதற்கு இடைத்தறிகளாகத்தான் ஒரு மாகாணம் அல்லது மாநிலம் தழுவிய ஒரு அதிகார பகிர்வு ஒரு கட்டமைப்பாக மாகாண சபை முறைமை வந்தது. அப்போ இப்பொழுது ஒரு பாராளுமன்றம் ஒரு சப்சிடியரி லெஜிஸ்லேட்டிவ் பாடி என்று சொல்லக்கூடிய உப சட்டவாக்க நிறுவனம் என்ற வகையில் மாகாண சபைகளும் உள்ளூராட்சிகளும் கட்டமைப்பு இருக்கின்றது. ஆகவே 13 நாங்கள் இப்போ கடைசியாக அந்த பேட்டியிலேயே நான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன், மாகாண சபை முறைமை எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கு தீர்வு அல்ல நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அவன் ஏதோ தீர்வாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனபடியாக ஏதோ சிவஞானம் ஒப்புதல் வாக்களிக்கும் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கணும்ன்ற நான் அங்கே சொன்னேன். அது இப்போவும் நான் சொல்கிறேன், 13வது திருத்தம் நான் மட்டும் இல்லை கட்சின்னு இல்லை படமாக தான் 13வது திருத்தம் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கான தீர்வு அல்ல. அது நாங்கள் எப்பொழுதுமே சொல்லி கொண்டு வரோம். பிறகு பேருந்து இன்னொன்று அப்படியான சமஷ்டியை கைவிடு இல்லை, கையில் எங்கே வச்சுருந்ததுலாங்க கைவிட்டுட்டால் சமஷ்டி எப்போ கைவிட்டாங்கன்னா கனதூரம் போக தேவையில்லை. வரலாற்றில் சம்பந்தன் கையெழுத்து வச்சது, சுமந்திரன் கையெழுத்து வச்சது அதெல்லாம் பழங்கதை, அது 15 வருஷமாக போச்சு. இப்போ கடைசியாக 27/8/2015 நாங்கள் யுஎன்ஹெச்ஆரின் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையத்தின் பிரதித்துவ தலைமைகள் அத்தனை பேருக்கு ஹெட்ஸ் ஆஃப் மிஷன்ஸுக்கு ஒரு கடிதம் 27/8/2015 எழுதிய கடிதம் இருக்குது. அதில் முழுமையாக நாங்கள் அந்த வார் கிரைம்ஸ் அகென்ஸ்ட் ஹியூமனிட்டி ஜெனோசைட் என்று சொல்லக்கூடிய யுத்த குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலை போன்ற எல்லா விடயங்களையும் குறித்து பேசிவிட்டு மிக முக்கியமாக நாங்கள் மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கை ஏமாற்றம் அளிக்கிறது என்றதை தெரிவித்து அதிலும் குறிப்பாக நாங்கள் போட்டிருக்கிறோம், although the High Commissioner has critically commented on the lack of progress through local mechanism, the victim community is rather disappointed that the report seems to be relying on local mechanism for accountability in Sri Lanka, which has proved to be futile for over 1.5 decades. இப்போ
தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆணையாளருடைய அறிக்கை உள்ளக விசாரணையை வலியுறுத்துவது எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது என்று நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். அப்போ நாங்கள் உள்ளக விசாரணையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதோ என்ற கருத்தே இல்லை. அதை விட இந்த கடிதம் தனியாக நானோ சுமந்திரனோ கையெழுத்து வச்ச கடிதம் அல்ல. இந்த கடிதம் நானும் தலைவர் என்ற வரையில் நானும் செயலாளர் என்ற சுமந்திரனும் எங்களுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒப்பமிட்டு அனுப்பிய கடிதம். அதில் மிக முக்கியமான கோரிக்கையில் 4வது அம்சம், அது ஆங்கிலத்தில் இருக்கிறத நான் தமிழ்லையும் சொல்வேன். continue to persuade Sri Lanka to enact a new federal constitution with extensive power sharing in the Northeast or newly negotiated agreement with the Tamil people as a measure of non-recurrence. As an immediate step, urge Sri Lanka to hold the provincial council election without any delay. நீங்கள் மாகாண சபை எலெக்ஷன் கேட்குறத புள்ளியாண்டா அது இருக்கட்டும், அது வேறு. ஆனால் இதில் நாங்கள் என்ன கேட்குறோம், ஒரு சமஷ்டி முறையான அரசியல் அமைப்பை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்போ சமஷ்டியை தமிழரசு கைவிட்டுடுது அண்டா எங்கே இருக்குது கை? நாங்கள் கைவிட மாட்டோம். ஏன்னா அதுதான் எங்களுடைய பேர், அது எங்களோட கட்சி. ஆனபடியால் தமிழரசு கட்சி சமஷ்டியை கைவிட்டு ஒரு காலம் சொல்லலாது. அது முதலாவது தவறு. அப்போ இன்னும் ஒன்று, அந்த யோனச்சியார் தீர்மானத்தில் சுமந்திரன் கொழும்பு லண்டனுக்கு போய் அந்த கோர் குரூப் என்று சொல்லக்கூடிய பிரித்தானிய வெளியுறவு புரிதை கண்டு அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு ஏதோ கதைச்சிட்டு வந்தார்கள். என்னை பொறுத்தவரையில் எனக்கு சுதந்திரனை தெரியும். சுதந்திரனுக்கு சர்வதேச ராஜதந்திர மட்டங்களில் ஒரு அறிமுகம், நல்ல அறிமுகம் இருக்குது, நட்பு இருக்குது, தொடர்பாளர்கள் இருக்குது, அங்கீகாரம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் ஓடிப்போய் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக அவையின் நிலைப்பாட்டை மாத்திர சக்தி பலம் ஒரு தனி நபருக்கு இருக்கும் என்று யாரும் சொன்னால் அது எனக்கு என்ன விளங்க இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலை இருக்குமானது ஒன்று. 2வது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இத்தனை எல்லாம் சொல்லி போட்டு அல்லது அங்கே போய் அவரோட கதைச்சி போட்டு வந்து இப்படியெல்லாம் எழுதுகிற ஒரு ஆள் அங்கே போய் அரசாங்கத்துக்கு அது சாதரவாக நீங்கள் தீர்மானம் கொண்டு வரங்க கொண்டு சொல்லக்கூடுமா? அல்லது சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் சொன்னவரை? அது ஏற்கனவே இந்த ரெட்டை வேடம் மாதிரி தானே வரும். இன்னொரு ரெட்டை வேடம் இருக்குது, நான் பின்னும் சொல்கிறேன். அப்போ அது அப்படி அவர் செய்யலாது. இதெல்லாம் ஊகம். நீங்கள் அருகில் நின்றீங்களா சுமந்திரன் போய் அங்கே கதை கேட்க? முன்னுக்கு ஒரு எங்கள்கிட்ட புலனாய்வு இருக்குது, நான் புலனாய்வு சொன்னேன்டா, இந்த புலனாய்வு ஆதாரத்தோடு சொல்லுங்க, நின்று இடத்துல இப்படித்தான் கேட்சவர் நான் அறியலைன்றான். அப்போ இதெல்லாமே விஷமத்தனமான ஒரு பிரசாரம். சுதந்திரன் போய் எங்கே சொல்கிறோம்? சுதந்திரன் சொல்லல. அடுத்தது ஏக்கிய ராஜ்யம். ஏக்கிய ராஜ்யம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது வந்தால் பாராளுமன்றத்துக்கு வந்தால், ஏற்கனவே நாங்கள் நிராகரிச்சிருக்கிறோம். பாராளுமன்றத்துக்கு வந்தால் நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பார்கள், எதிர்த்து வாக்களிப்பார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன், தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் நான் தெளிவாக இதையும் சொல்லியிருக்கிறேன், அந்த அந்த அமைப்பு ஒற்றையாட்சியும் இல்லை, சமஷ்டியும் இல்லை. அதான் தெளிவாக சொல்கிறேன். இட்ஸ் நைதர் யூனிட்டரி நோ ஃபெடரல். இதான் உண்மை. இதில் தேக்கிய ராஜ்யாண்டு சிங்களத்தை தொப்பிடிச்சோன்னு தொத்துவானேன். அந்த தமிழ்லேயும் ஒருமித்தாண்டு இருக்கே. ஒருமித்தாண்டா என்ன? ஒன்றுக்கு மேற்பட்டதானே. அப்போ ஒருமித்த நாடுண்டா என்ன? ஒரு நாடா? ஒரு நாடு, ஒருமித்த நாடு, ஒருமித்த நாடு. அப்போ ஒருமித்த ஆண்டு வருகின்ற பொழுது
ஒன்றுக்கு மேற்பட்ட இணைந்தது தான் ஒருமித்த. அப்போ தமிழை விட்டுட்டு சிங்களத்தில் எங்களுக்கு அந்த மறுமொழி வருது. ஏன்னா சிங்களம் தான் அவருக்கு வசதி. தமிழையும் சொல்லியிருக்கலாம், ஒருமித்த நாட்டுக்குள்ளேன்னு வந்தால் எல்லாம் போயிடும். இப்போ அதை பாவித்து ஒருமித்த நாங்கள் சொன்னாங்க மேலே நிகழ்ச்ச அபேசிங்க சொல்லியிருக்கா. அது அவன் நிகழ் அபேசிங்கெல்லாம் அவன் ஒரு பிரதிநிதிகளில் உத்தியோகபூர்வமாக எங்கே சொன்னது சுவிட்சர்லாண்டு. இதில் ஒன்று இருக்குது, மிக முக்கியமான விஷயம். எனக்கு இதே தனிப்பட்ட முறையில் ஒன்று சொல்ல போகணும். 2 இடத்துல என்னுடைய அறிவுக்கேற்பன்ற ஒரு நக்கல் அப்படி தான் நான் பார்க்குறேன். அவருக்கு ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சட்டத்தகமை பெற்ற பிரித்தானியாவில் தான் நான் என்னுடைய தொழில்சார் தகவல்களை பெற்று நான் என்னுடைய 21வது வயதில் அசோசியேட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டன்ஸில் ஃபைனல் பாஸ் பண்ணி உறுப்பினர் பெற்றேன். பின்னால் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் செக்ரட்டரிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே தான் தகவல் பெற்றேன். நான் ஆங்கிலத்தெல்லாம் படித்தேன். நான் அதை விட அக்கௌண்டனாக இருந்தேன். நான் அக்கௌண்டன்சி படித்ததுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் படித்ததுக்கு கமிஷனராக இருந்தேன். எனக்கு அறிவுகள் இருக்குது. எனக்கு அறிவிக்கிறதே அறிவு இல்லாமல் நான் கதைக்கிற மாதிரி அப்படி ஒரு கீழ்த்தரமாக கதைக்க இயலாது. அது ஒரு நாகரிகமும் இல்லை. அதனுடைய எனக்கு போதிய அறிவு இருக்குது. அரசியலிலும் ஊடகங்களையும் கடந்த 50 வருடங்கள் 75ஆம் ஆண்டிலே இருந்து நான் அரசியல்லாம் செய்கிறேன். கமிஷனராக வந்த நாள் துவக்கம் அரசியல்லாம் செய்கிறேன். அவன் எனக்கு அது விளங்காதன்று கஜேந்திரவர் நினைக்கிறது அது அவ்வளவு பொருத்தமில்லை. அப்போ அவர்கள் அங்கே சுவிட்சர்லாண்டில் நாங்கள் 11ஆம் தேதி நானும் சுதந்திரன்னு ஒரு அறிக்கை விட்டுறான். அதுக்கு பிறகு 15ஆம் தேதி கஜேந்திரகுமார் ஒரு கடிதம் எழுதுகிறார். 20ஆம் தேதி எல்லாரையும் வேலைக்கும் ஒரு கூட்டம் உண்டு. வழமைக்கு மாறா அந்த அழைப்புகள் எங்களுடைய பாராளுமன்றத்து உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படுது. ஏன் அனுப்புவான்? அப்போ எனக்கு விளங்கலை. ஆனால் நான் தான் அதில் நான் தெளிவாக அந்த தீர்மானத்தில் பெருமை கூடுதலான தீர்மானம் எடுக்கிறதுல என்னோடய பங்கு இருந்தது. அவர்கள் ஏன் அனுப்புகிறார்கள் என்றால் 3 பாராளுமன்ற உறுப்பினர் என்ன கேட்டார்கள், ஏன் எங்களுக்கு அனுப்புகிறார்கள் என்று. அப்போ நான் யோசிச்சேன், என்ன எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்கின்றது எனக்கு தெரியும். உய்த்து உணரும் அறிவு ஆற்றல் எனக்கு உண்டு. அப்போ அங்கேயோ ஒரு உய்த்துணர்வுகள் இருந்தது. அது உறுதிப்படுத்துறது எங்கேண்டா எல்லாரையும் இருந்தால் போல தான் சுவிட்சர்லாந்து எம்பாசி ஏதோ ஏதோ எத்தனை சாப்பாடு கொடுக்குறதானே அது போனது. அவையும் அழைக்கப்பட்டது. இவையும் போனவை. கஜேந்திரகுமாரும் போயிருந்தவர். எங்களுடைய ஆக்களும் நான் நினைக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரம் எல்லாம் போய் நான் நினைக்கிறேன். அங்கே போய் எல்லாம் முடிய சத்தியலிங்கத்தில் இப்போ சத்தியலிங்கம் தான் கொஞ்சம் தொட்டு பார்க்கணும். சத்தியலிங்கத்தில் ஏதோ கதைச்சு சந்திப்பு அவர் கதைக்க வேண்டாம். சரி கதைப்ப வேண்டால் சொல்லினம் அவைகள் தயாரித்த அந்த எங்களை கையெழுத்து வைக்கப்பட்டு நான் மாற்றேன்னு சொன்ன ஆவணத்தை தயாரித்த இன்னும் கையெழுத்து வைக்கிறதுக்கு ஆக்கள் 2 பேர் முக்கியமாக அவையும் வந்திருக்கிறோம். அவையோட கதையும் கோல் அவையோடையும் கதைப்போம். இப்போ எங்கே இருக்குது சுவிட்ச்? எங்கே இருக்குன்னு எங்களுக்கு உய்த்துணர்வு தெரியாதோ? அது சுவிட்சர்லாந்து எம்பாசியினுடைய ஆதரவில் நடந்தாண்ட உய்த்துணர்வு எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கெல்லாம் தெரியும் தானே. நாங்கள் தவிர்த்து கொண்டோம், கையெழுத்தும் வைக்கல. ஆனால் சுவிட்சுக்கு வரச்சுன்னா எங்களுடைய எம்பி சத்தியலிங்கம் போனவர். சுவிட்ச் எங்களுக்கு மாறில்லை, சுவிட்சர்லாண்டுக்கு நாங்களும் மாறில்லை. உங்களால் நட்பு எங்களுக்கு இருக்குது. ஆனால் பின்னால் நீங்கள் என்ன எங்களுக்கு வழிகாட்டுறது அது சரி வராது. அதனுடைய நாங்கள் போகல. இதை தெளிவாக அவர் மற்றது உத்தியோகபூர்வமாக நிகழ்வு அபேசிங்க உத்தியோகபூர்வமாக அவர் உத்தியோகபூர்வம் இல்லை. அது சொல்கிறேன்னா அனுரகுமார் திசாநாயக்கா சொல்ல வேணும், விமல் ரட்நாயக்கா சொல்ல வேணும், சுனில் அந்துனத்தை சொல்ல வேணும். மற்றது கருணியா பேசூரியா ஜேவிபியில் தானே அதனுடைய நாங்கள் இழுக்க தேவையில்லை. அவர்கள் சொன்னால் தான் உத்தியோகபூர்வம். ஏக்கிய ராஜ்யம் ஏக்கிய ராஜ்யத்துக்களை முடக்கிறது எல்லாம் முடக்க வேலை தான். நாங்கள் முடக்கையில் ஏக்கிய நிச்சயமாக இப்போ சொல்கிறேன். ஆனால் அவர்கள் சொன்ன விஷயம் இருக்குது. இன்னொன்று இருக்குது. அந்த கட்டமைப்பு அந்த முன்மொழிவுக்கு பிறகு எல்லா கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அது பதிவில் இருக்குது. அந்த பதிவில் என்ன இருக்குன்றது பார்க்க வல்ல வேணும். அவர்கள் ஏக்கிய ராஜ்யோட வேறு என்ன சொன்னார்கள் என்றெல்லாம் பார்க்க வேணும். அதனால் ஏக்கிய ராஜ்யில் மட்டும் தொங்க தேவையில்லை. ஒரு அரசியல் அமைப்பு என்பது தனியாக பேரில் தங்கி இருக்கையில்
அது எத்தனையோ விடயங்களை உள்ளாக்கியது. அதுக்குள்ள அதை வந்தால் எதிர்ப்பு நாங்கள், அதில் என்ன சந்தேகம் இல்லை. ஆனபடியாக மக்களை திசை திருப்புற வேலை ஏக்கியராஜ் ஏக்கியராஜ் ஏக்கியராஜ்ன்னு அந்த மாதிரி சொல்கிறது அவ்வளவு பொருத்தமில்லை. இந்த மாகாண சபை முறைமை என்பது ஏதாவது ஒரு வகையில் பல இடங்களில் நான் சொல்லிக்கிறேன், சில அதிகாரம் எங்களுக்கு இப்போ இருக்குது, அதை பாவிக்கலாம். அதை ஒற்றையாட்சிக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் மாகாண சபை முறைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அது ஒரு கட்டமைப்பு, உள்ளூராட்சி அமைப்போல ஒரு கட்டமைப்பு, அவ்வளவுதான். அவை அதில் தொங்கிக் கொண்டு நாங்கள் கேட்டால் 37 வருஷம் அமுல்லான இருக்குது. 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1988 ஆண்டு நவம்பர் மாதம் 14 நிறைவேற்றப்பட்ட தேர்தல் சட்டங்களின் அடிப்படையில் தேர்தல் இன்று வரையில் மாகாண சபை முறைமை இருக்குதானே. நீங்களும் சேர்ந்து எங்களும் சேர்ந்து இப்போ கடைசியாக ஊடகர்கள் தெளிவாக ஒரு நல்ல கேள்வியை கேட்டார்கள். அப்படியே 2 கேட்டால் அவர் மாகாண சபை தேர்தல் வந்தால் போட்டியிடுவீர்களா, நீங்கள் தானே கேட்டீர்கள். அவர் என்ன சொன்னவர், நேராக சொல்லியிருக்கலாமே, இல்லை கேட்க மாட்டோம், அது ஒற்றை ஆட்சி, நாங்கள் ஒற்றை ஆட்சிக்குள்ளே ஒன்றுக்கும் வரமாட்டோம்னு சொல்லியிருக்கலாமே. அவர் பேருந்து நாங்கள் பேரவைக்கில் இருக்கிறோம், அது இருக்குது, அவைய கேட்கணும் இவைய கேட்கணும், ஏன் நேரடியாக இல்லைன்னு சொல்லியில்லை, ஓமண்டும் சொல்லலை, அதுக்கு மறுமொழியே சொல்லலையே, ஏன் சொல்லலை? அப்போ எல்லாத்துக்கும் தங்களே குற்றம் சொல்லி கொண்டு இருந்தால் மக்கள் நம்புவார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு, ஒரு தப்பான நிலைப்பாடு இருக்குது. ஏன் சொல்ல கேட்க மாட்டேன், ஏன்னா அவர் கேட்கலன்னு சொல்லலாது. நான் அவைக்குள்ளே அங்கே நீட்டில் லைனில் நிற்கிறேன், முதல்வர் நான் மெம்பர் அங்கே நிற்கிறேன், எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் இந்த மண்ணிலாம் இருக்கிறோம். அப்போ அவையிலையும் திருத்தி பண்ணணும் இல்லை, அது எனக்கு உங்களுக்கும் இருக்குதா அவருக்கும் இருக்குது. அது ஏன் மழுப்புவான், கேட்கலன்னு சொல்லுவான், கேட்குறேன்னு சொல்லுவான். அப்படி மலிப்பு போட்டு ஒருவன் சொல்லாமல் போனதில் இருந்து இப்போ ஒற்றையாட்சி முடக்கம் ரெட்டியாட்சி முடக்கம் எல்லாம். அப்போ அப்படி தேர்தலுக்கு கேட்கல ரெட்டியாட்சியா? அப்போ இப்படியெல்லாம் மக்களை தவறாக வழி நடத்துகிற விடயத்தை நான் கைந்தரமாறப்பட்டு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அதை நான் இப்பொழுதும் பேணிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இப்படியான விஷயத்தில் அவர் அந்த தமிழரசு கட்சி உள்ளூராட்சி மன்றத்தில் தேர்தலில் தமிழரசு கட்சியை எப்படியாவது தோற்கடிக்கணும், வாக்களிக்கல. இப்போ நீங்கள் கடைசியாக நீங்கள் சொன்ன ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தானே, டிடிஎன்ஏயோடு சேர்ந்து தான் 2 5 சீட் எடுத்தாண்டு. டிடிஎன்ஏ இப்போ பதவிக்காக வந்தாண்டு நீங்களானே சொல்கிறீங்க ஒப்புதல் வாக்கம். நாங்கள் அப்படி போகல, பதவிக்காக நாங்கள் நீங்கள் எங்களை வெட்டணும் வந்துட்டு டிடிஎன்ஏ கூப்பிட்டு கொள்கை ஒப்பந்தம். என்ன கொள்கை? அவையிட்ட இந்த கொள்கை இருக்குதானே. மாகாண சபையில் முறைமையானதில் ஒரு காலம் கட்சிகள் அதில் மாறான கருத்து இருக்கையில் தெரிஞ்சு கொண்டு தானே கையெழுத்து வச்ச நீங்கள் என்னவோ கொள்கை தீர்மானமோ கொள்கை உடன்படிக்கைண்டு பேருந்து என்னென்று இப்போ அவையல் புலையன்றோன்னு அதே உங்களால் இருக்கின்னு சொல்லலாமே இருக்குது. நான் ஒன்று மட்டும் கடைசியாக சொல்லுவேன், எல்லாத்துக்கும் மறுமொழி சொன்னால் நீண்டுவோம். கஜேந்திரகுமாருக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த சமஷ்டி விஷயத்தில் இது 49ஆம் ஆண்டு இப்போ செல்வநாயகன் துவங்கின கட்சியில் இருந்து 52ஆம் ஆண்டு முதல் தேர்தல். அந்த தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கோப்பாய் தொகுதியில் வன்னியசிங்கம் மட்டும்தான் வந்தது, திருவோணமலையில் ராசவிரோதம். இந்த கூட்டர் நான் அப்பொழுது 13ஆவது, நான் ஏற்கனவே சொன்னால் வன்னியசிங்கத்துக்கு கொடி பிடிச்சது. அப்போ நான் தேர்தல் தெரிவுகள் முடிவுகள் அப்போ இருக்க மாநகர சபையினுடைய பால்கனியில் தான் அறிவிப்பார்கள். அப்போ எல்லோரும் செல்வநாயகம் அமைதியாக பேசிவிட்டு போயிட்டு இப்போ இவற்றை பேர் என்ன அவர் கடிகாரன், அதில் அவரை நான் நினைக்கிறேன் ஒன் ஆஃப் த இன்டெலெக்சுவல்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி, எங்களுடைய மக்களுடைய மிகப்பெரிய ஆற்றலாளர் ஜிஜி பொன்னம்பலம். அதில் நான் அவரோடையும் பேசியிருக்கிறேன், அவருடைய சில ஆற்றில் வியந்திருக்கிறேன். அவர் சொன்னவர் அதில் இருந்து இந்த சமஷ்டி கொண்டு வர வேண்டும் என்றாலும் இந்த பொன்னம்பலத்தானான் முடியும்னு சொன்னவர்.
நான் கேட்டுக்கொண்டு நின்றேன். நான் கைமுறை மாதிரி வேறு யாரையும் நண்பர்கள் இருந்தால் பழைய ஆக்கள் இருந்தால் கேட்டு அறியலாம். அப்போ அந்த பணியை இப்போ நீங்கள் செய்கிறது எனக்கு மகிழ்ச்சி. நீங்களும் சமஸ்தியை தேடி பிடிச்சிட்டீர்கள், எங்களும் கூட கட்டிப்பிடிக்கிறவன் சொல்கிறீர்கள், எங்களோட வழிக்கு வந்திருக்கிறீர்கள். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வரவேற்பு. நீங்கள் சமஸ்தியை விடுங்க. ஆனால் நான் சமஸ்தி என்றது எங்களுடைய அடிப்படை கோட்பாடு. அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள், நான் எக்ஸ் தளத்தில் ஒன்று சொன்னேன். த கோர் பாலிசி ஆஃப் தி ஐடிஏகே இஸ் an irrevocable power sharing under federal system within an undivided country. சொன்னேன் தானே. அப்போ எங்கே நான் விட்டு கொடுத்தேன் நான்? ஆகவே சமஸ்தியை நாங்கள் விட்டு கொடுக்கல, நீங்களும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது வரவேற்கிறோம். நாங்கள் அதுக்கு பின்னுக்கோ முன்னுக்கோ உங்களுக்கு ஆதரவு தான். நீங்கள் சமஸ்தியை சைட் பண்ணுக்கோ, நான் ஆதரவு தான். ஆனால் இப்படி எங்களை அடிக்கிறது, சமஸ்தி தமிழரசு கட்சியை மலினப்படுத்தலாம், இல்லாமல் பண்ணலாம், அழித்து விடலாம் என்று கருதுவீர்களேயானால், அப்படி நீங்கள் கனா காண்றீர்கள்ன்றது எனக்கு தெரியும். அது பகல் கனவாகவே முடியும். நாங்கள் இருக்கலாம், தந்தை செல்வா போயிட்டார், தொடர்ந்து அமுதலிங்கம் எல்லாரும் போனாலும் நாங்களும் போனாலும் தமிழரசு கட்சி தனித்துவமாக தொடர்ந்து இருக்கும். அதுக்கு பல பேர் கொண்டு செல்வார்கள், அது நிலைத்திருக்கும் இந்த வரலாற்றில். அதுபடியாக அந்த தமிழரசு கட்சி அழித்து விடலாம் என்று அதை செய்து இதை செய்து கூட்டி சேர்த்து ஒன்றுமே உங்களால் செய்ய முடியாது. அதை தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள், அப்படி இயலாதீர்கள். அது எங்களை மக்கள் நம்புகிற வரையில், எங்களை நம்புகிற வரையில் தமிழரசு கட்சி பலமாக தொடர்ந்து தமிழ் மக்களினுடைய உரிமைக்காக போராடும். எந்த வகையிலும் தமிழர் நலனுக்கு குந்தகமான செயல்பாட்டை நிச்சயமாக நாங்கள் செய்ய மாட்டோம். அது மக்களுக்கும் தெரியும். ஆகவே தயவு செய்து எங்களை மட்டும், நீங்கள் இப்போ என்ன செய்கிறீர்கள், ஒன்று மட்டும் தெரிஞ்சோள்ள எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு நாங்கள் யுஎன்ஹெச்ஆரில் இந்த அந்த தீர்மானங்கள் வலுவிழக்க செய்ததுக்கு காரணம் இந்த அரசாங்கத்தினுடைய டிப்ளமேட்டிக் சொல்லக்கூடிய ராஜதந்திர வலு, அவருடைய செயல்பாடு. நாங்கள் அதில் தமிழினம் அதில் தோல்வி கண்டிருக்கிறவர்கள் தான் சொல்வேன். அவர்கள் பல நாடுகளினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். அவங்க வாக்களித்தா தாங்கள் வெல்வோம்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்கள பேசாமல், அவங்கள எங்களை அடக்கிறதுக்காக சர்வதேச ரீதியாக செய்தாங்கள் அவங்கள பற்றி சொல்லாமல், எங்களை அடிக்கிற வேளாண் நீங்கள் செய்கிறீர்கள். தேர்தலில் செய்கிறீர்கள், உள்ளாட்சி தேர்தலில் செய்கிறீர்கள், பொதுவில் செய்கிறீர்கள், அரசியல் கட்சியில் செய்கிறீர்கள். எங்களை அடிக்கிற வேலையில் மினைக்கிடாமல் நாங்கள் எல்லாருமே பொதுவான ஒரு அரசியல் இலக்கை நோக்கி செயல்படுவதற்கான செயல்பாட்டை தயவு செய்து முன்னெடுங்கள். அது தமிழ் மக்களுக்கான ஒரு ஆரோக்கியமான முன்னெடுப்பாக அமையும் என்று சொல்லி வைக்க விரும்புகின்றேன். மீண்டும் ஒரு முறை கஜேந்திரகுமாருக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா இதுகளெல்லாம் நாங்கள் சொல்கிற இல்லை, ஆனால் அவர் சொல்ல வைக்கிறார். தயவு செய்து சொல்ல வைக்காமல் நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணிப்போம். ஏன்னா சமஷ்டி எங்கட இலக்கு, அதுக்காக நாங்கள் சீதான மூணு சில மட்டும் சொல்லலாதே. அதே மாதிரி நீங்களும் சொல்லலாது தானே. ஒன்றாக பயணிப்போம். மாகாண சபை முறைமே அது வேறு, அரசியலமைப்பு வேறு. அரசியலமைப்பு தான் முக்கியம். ரெண்டையும் குழப்பக்கூடாது. ரெண்டையும் குழப்பி மக்களுக்கு ஒற்றி ஆட்சிகளை முடக்கிறேன்னு இந்த முடக்கங்களையும் சொல்லாமல் தயவு செய்து இன்னும் ஒரு முறை நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இதிலிருந்து மக்களுக்கும் தெளிவு வரும் என்று நான் நினைக்கிறேன். தமிழரசு கட்சி எந்த இலக்குக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இலக்கிலிருந்து வலுவாமல் விலகாமல் தொடர்ந்து பயணிக்கும் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி.